ஃப்ரெஷ்னஸ்? எனக்கு வந்து இந்த HSR லிக்விட் வேணும். ஓகே சார். நான் வந்து ஆல்ரெடி ஸ்ரீ லக்ஷ்மி கணபதினு ரீச் ஆகிருக்கு. எனக்கு வந்து இதுக்கு முன்னே வந்து பல்லாவரத்தில் சப்ளை பண்ணுவார். சரிங்க. அது அவர் கான்டாக்ட் நம்பரும் ரொம்ப நாள் ட்ரை பண்ணால் அவருக்கு கிடைக்கவே இல்லை. இப்போ நான் என்னம்மா? நீங்கள் கடைக்காரரா இல்லை வீட்டு யூஸ்க்காக கேட்குறீங்களா? கடை வச்சுருக்கேம்மா. கடை வச்சுருக்கீங்க. கடை பேர் சொல்லுங்கள் சார். ஸ்ரீ லக்ஷ்மி கணபதி ஏஜென்சி. ஏற்கனவே ரீச் ஆகிருக்கோம் நம்ம அந்த டீலரில். இருக்கு சார், கடைங்க இருக்கு. ஆமாம். நான் பாண்டியன் சார் கொடுக்குறது இல்லையா உங்களுக்கு இப்போ கான்டாக்ட் பண்ணுறது இல்லையா? ஆமாம்மா, அவர் பால் காய்ச்சின்னு பேர் இருந்தது. அவர் ரொம்ப ரெகுலராக கொடுத்துருந்தாரு. தமிழ் ஒரு 3 மாசமா அவருக்கு லிங்கே இல்லை. அப்படிங்களா? அவர் கான்டாக்ட் நம்பர் மிஸ் பண்ணிட்டீங்களா? ஆமாம், நான் இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்ல போயிட்டு உள்ளே போய் கண்டுபிடிச்சி தான் இப்போ சரிங்க, நான் அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அவருக்கு சொல்லுங்கம்மா. கண்டிப்பாக அவர் நம்பர் உங்களுக்கு அனுப்புகிறேன் வாட்ஸ்அப்பில். அனுப்பிவிட்டுங்கம்மா. வச்சுக்கோங்க. அவருக்குமே நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன், கால் பண்ணுவேன். சொல்லிடுங்கம்மா. பல்லாவரம் தானே சார்? ஆமாம். சரிங்க. பேர். சரி, ஓகே சார். கொஞ்சம் பண்ணுங்கம்மா. கண்டிப்பாக. தேங்க்யூ சார். எர்த்மஸ் பின்கோடு வாரியாக டிஸ்ட்ரிபியூட்டர்கள் தேவை. பிஸ்னஸில் வந்து நீங்கள் கடைகளுக்கு சப்ளை செய்யலாம். மளிகை கடை, ஆட்வாஸ் கடை, சூப்பர் மார்க்கெட், அந்த மாதிரி எல்லா வகையான கடைகளுக்கும் நம்ம ப்ராடக்ட்டை நீங்கள் சப்ளை பண்ணலாம். ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு 10,000 ரூபாய்க்கு கூட ப்ராடக்ட்டை வாங்கி நீங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் கடைகளுக்கு சப்ளை பண்ண, கடைகளை இன்க்ரீஸ் பண்ணும்போது உங்களுக்கு குறைஞ்சது ஒரு 2 லட்சம்னா தேவைப்படும். அதுக்கும் பிஸ்னஸ்க்கு தயாராவாங்க. உங்களுக்கு கடைங்க எவ்வளோக்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதோ அவ்வளோக்கு எவ்வளோ வருமானம் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு 10 கடைக்கு சப்ளை பண்ணிட்டுருக்கீங்கன்னா ஒரு கடைக்கு 1000 வச்சா கூட 10 கடைக்கு 10,000 வரும். நீங்கள் மாதத்தில் ஒரு வாட்டி தான் அந்த கடைக்கு போய் சப்ளை பண்ண போகிறீங்க, இல்லை 2 வாட்டி பண்ண போகிறீங்க. 10 கடைக்கு உங்களுக்கு 10,000 வருதுன்னா 100 கடைக்கு 1 லட்ச ரூபா வருமானம் வரும். நான் மினிமமாக சொல்கிறேன். ஒரு 1000 கடை வச்சிங்கன்னா ஒரு 10 லட்ச ரூபா கூட வருமானம் வரும் உங்களுக்கு மாதம். கடைகளுக்கு வந்து நீங்கள் ஸ்டாக் கேட்கும்போது தான் கரெக்டாக சப்ளை வச்சிடணும். நீங்கள் ஒரு பின்கோடில் ஒரு 1000 கடை இருக்குது, இல்லைனா ஒரு 500 கடை இருக்குது அப்படின்னு வந்ததுன்னா உங்களால் வந்து ஒரு நாளைக்கு 50 கடைக்கு தான் விசிட் போக முடியும். ஒரு ஆளை வச்சுருந்தீங்க, ஒரு மேன் பவரில் 2 பேர் வச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு 200 கடை கூட பண்ணலாம். நீங்கள் மந்த்லி ஒன்ஸு தான் நீங்கள் ஒரு கடைக்கு போவீங்க, இல்லைனா ட்வைஸ் போவீங்க, 2 வாட்டி போவீங்க. இதை வந்து நீங்கள் பிளான் பண்ணி பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா இதில் நல்ல இன்கம் இருக்கும் உங்களுக்கு. இதை பற்றி மேலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா 7449192508